டாக்டர் இஷ்யூ இன்னைக்கு நடந்த நியூஸ் எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. கிண்டி கேன்சர் இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க இருக்க டாக்டர் 7 வாட்டி கத்தியால குத்திட்டு அங்க இருந்து ஓடி இருக்கான். அங்க இருக்க பர்சன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆளை புடிச்சு போலீஸ் கிட்ட வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ அந்த டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா அதே ஹாஸ்பிட்டல் ஐசியூல அட்மிட் ஆகி இப்போ பேசுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்காரு. ஏன்டா கத்தியால குத்துன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் கேட்டா, எங்க அம்மா இந்த கேன்சர் இன்ஸ்டியூட்ல வந்து சேர்ந்தாங்க, டாக்டர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் இல்ல, எங்களால மதிக்கவே இல்ல, அதனால வந்து பாத்தீங்கன்னா கத்தியால குத்திட்டு வர சொல்லிட்டு இருக்கான். டே கத்தியால குத்தலாமா? கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையான்றதே தெரியல. ஒரு டாக்டர்னால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் நல்லா ஆயிட்டா உடனே டாக்டர் கடவுள்ன்றானுங்க. அதே டாக்டர்னால வந்து பாத்தீங்கன்னா பேஷண்ட் சரியில்லாம போனா டாக்டர் தான் காரணம் சொல்லிட்டு போட்டு அடி இருக்காங்க. இவங்களை புரிஞ்சிக்கவே முடியல. டாக்டர்ஸ் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். பேஷண்ட் தான் நம்ம கிளைண்ட், அந்த கிளைண்ட்னால தான் நம்ம சம்பாதிக்கிறோம்னு சொல்லிட்டு. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் வரவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா ரிச் பீப்பிள் கிடையாது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நீங்க ஒண்ணுக்கு 2 வாட்டி விஷயத்த சொல்றதுல தப்பே கிடையாது. ஏன்னா பேஷண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரிய மாட்டேங்குது. இங்க டாக்டர்ஸ் தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்து இங்க பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு பேர் தெரியுமா இருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா மொத்த அசோசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா போராடுவீங்க தமிழ்நாட்டுல. ஆனா பேஷண்ட்ஸ் ஒண்ணுனா யாருமே வந்து பாத்தீங்கன்னா போராட மாட்டாங்க. சிம்பிள் கான்செப்ட் தான். எங்களுக்காக நீங்க, உங்களுக்காக நான். கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிவியரா 2 பேர் மேலயும் ஆக்ஷன் கண்டிப்பா எடுக்கணும். ஒரு தாய் பாசம் தான் சார் அவனுக்கு.